அதாவது ஆசிரியர் பெருமக்கள் திண்டுக்கல் மற்றும் மதுரை விழுப்புரத்திலிருந்து வந்து வாங்கி சென்றார்கள். மற்றும் சமூக சேவர்கள், மது போதைக்கு அடிமையானவர்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சிறந்த சேவை செய்தவர்கள் மற்றும் பல்துறை சார்ந்த விருதாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. சுமார் 20 பேருக்கு வழங்கியிருக்கிறோம் இன்றைக்கு. மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. மக்களுக்கு இன்றைக்கி வந்து அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சாதாரண ஒரு சிறு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமை கூட இன்றைக்கி அவங்க காத்து கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. சாதாரணமாக கிடைக்க வேண்டிய கூட அவங்க ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அவங்க வந்து போராடி பெற வேண்டிய நிலைமையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றனர். நீதித்துறையை தான் அவங்க இன்றைக்கி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஆயுதமாக நீதித்துறை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், சமூக நீதி, இது ரெண்டும் ஒன்று. இதில் யாரெல்லாம் அணுகலான்னா, யாரெல்லாம் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே எல்லா செலவும் பண்ணி எல்லாம் பண்ணிட முடியாது இல்லைங்களா? இப்போ நார்மலாக வந்து ஒவ்வொரு கோர்ட்லேயும் நமக்கு இலவச சட்ட ஆலோசனைகள்லாம் இருக்குது. அது தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். மக்கள் வந்த உடனே சின்னதாக இருக்கிற பிரச்சனை கூட ஊதி பெருசாக்காமல் நல்லபடியாக அவங்களுடைய விஷயங்களை கவுன்சிலிங் மூலயமா நல்லபடியாக செயல்படுத்துறதுக்கான விஷயங்களில் நம்ம ஐயா டாக்டர் வேர்ல்டு சிட்டிசன் ஜோசப் ஐயா வந்து அந்த உதவிகளை தான் மெயினாக மக்களுக்கு செய்கிறார். அதுக்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அவர்களுடைய மனுக்களை முறைப்படி அவர்களுக்கு கொடுக்க சொல்லி முறைப்படி அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஆவணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. மனித உரிமை மீறல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தனி மனிதனை அவன் வந்து அவனுடைய சுதந்திரத்தோடு வாழ்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, கர்நாடகாவில் போகிறவங்கள வந்து ரோட்டில் போகிறவங்கள அடிக்கிறாங்க. அடுத்தவனை தலையிடுறது அதுவே ஒரு மனித உரிமை மீறல். குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அவங்களுடைய விஷயங்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதை மீறி பல வன்முறைகள் பல இடங்களில் நடக்கும்பொழுது அது மனித உரிமை மீறல். ஒரு மனுஷனுக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் கிடைக்கணும், சும்மா போனவே கிடைக்கணும். ஆனால் அதற்கான அவன் பல போராடி அவனுக்கு கிடைக்க விடாமல் பண்ணும்பொழுது அதுவும் ஒரு மனித உரிமை மீறல். எனக்கு கிடைக்க வேண்டியதை நான் வாங்கிக்கிறேன், சந்தோஷம். அடுத்தவனுக்கு கிடைக்கிறத நான் தடுக்கிறேன்னா அதுவே ஒரு பெரிய மனித உரிமை மீறல். அடுத்த மனிதனிடமிருந்து அறிவை சுரண்டுதலோ அல்ல மற்றபடி பொருளை திருடுதலோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே மனித உரிமை மீறல் தான். வேற என்ன கேட்க விரும்புகிறீங்க? அது அப்பட்டமான மீறல் ஆச்சுங்களா? அதுதான் உங்களுக்கு சொல்கிறேனுங்களே. இதுவே மீறல்னா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அது அத்துமீறின விஷயம் இல்லைங்களா? அதை வந்து அரசு நம்மளோட நீதித்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் கிடைக்க வேண்டிய குற்றவாளிக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த விஷயங்கள் தானே மெயினாக நம்ம செய்கிறோம். அது வந்து மன ரீதியாக அவங்க வந்து பலம் இல்லாமல் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்க, அவங்க மன ரீதியாக பலம் இழந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை கூட கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அதை பெருசுப்படுத்தி பார்த்து இதுக்கு தீர்வே இல்லை, இதுக்கு பதில் நம்ம செத்துட்டோம்னா நல்லா போயிடும், எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு மன ரீதியில் வளர்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமையாகி, போதை பழக்கங்கள், அது இது கஞ்சா அது இது நிறைய சொல்கிறாங்க, பலவிதமான விஷயங்கள் சொல்கிறாங்க, ஊசின்னு. அதெல்லாம் வந்து ஈஸியாக மாணவ செல்வங்களுக்கு கிடச்சி அவங்களும் அதை பயன்படுத்தி வருங்காலத்தில் வந்து மூளையை செயல்படுத்த விடாமல் அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து எப்படி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படும் போது அதுதான் தற்கொலைக்கு கொண்டு போய் விடுது கடைசி முடிவு. செய்யாத தப்புக்கு பயந்து காவல்துறையிட்ட பயந்து இருந்து இறந்து போகிறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐயோ நம்மளை பிடிச்சி அப்படி பண்ணிவிடுவாங்களோ இப்படி பண்ணுவாங்களோ, உண்மையால் அவங்கள சீர்திருத்தத்தான் போகிறாங்கன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இந்த மன ரீதியான பயம், விழிப்புணர்வு இல்லாமல் அதனால் அந்த மாதிரியான முடிவுக்கெலாம் போகிறாங்க. அவங்க எங்களை அணுகிறது ஒன்றும், ஐயா அணுகிறது சிம்பிளான விஷயம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களும் வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களும் வந்தாங்கன்னா காலைல வந்து கதை தட்டும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைங்கும் போது அவங்க சொல்லும் போதே தெரியும் அவங்க தரப்பில் கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறதும் நமக்கு தெரியும்.
உண்மையாக பாதிக்கப்பட்டு உண்மையாக அவங்க இருந்தாங்கன்னா அதற்குரிய விஷயங்களை மனுவாக கொடுக்கும் பொழுது அந்த மனு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அவங்களுக்குரிய விஷயங்களை செய்யணும். அதுதானே இப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காங்களே. இந்த வாய்தா அப்படிலாம் இல்லாமல் கவுன்சிலிங் முறையில் சமரச பேச்சு மூலியமாக அதை தானே கடந்த நாட்கள் ஐயா நீதித்துறையோடு இணைஞ்சு எல்லாம் அதை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கூட சொன்னாங்க இல்லைங்களா வழக்கறிஞர் ஐயா அவர்கள். ஸோ அந்த மாதிரி முறைகளை கரெக்டாக போய் அணுகும்பொழுது அதுக்குரிய விஷயங்களுக்குரிய பதில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க? மக்கள் சீக்கிரம் அதுக்குரிய தீர்வுகளை பெற வேண்டுங்கிறதுக்காக தானே. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்குரிய விஷயங்கள் கிடைக்கும். அது முறையாக அணுகணும், அவ்வளோதான். ஆமாம், அதுவும் கண்டிப்பாக அதுவும் பல குடும்பங்கள்லேருந்து அந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டுருக்கு. பெண்களுக்கு ஒதுக்கீடுகள் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆண்கள் வந்து அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஆண்கள் தரப்புல இருந்தும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களெல்லாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங்கில் இது இப்படி முறை, நம்மளுடைய பண்பாடுகள் இப்படி இருக்குது, நல்லா படிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா படிச்சுட்ட ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஏன் அடங்கி போகணும், நாங்கள் ஏன் அப்படி இருக்கணுன்ற எண்ணங்கள் வரலாம். ஆனால் நம்ம தமிழ் மரபு, தமிழ் பண்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி இருக்கணும், அதாவது அடிமையாக இருக்கிறது இல்லை, அடக்கமாக இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் தெளிவுபடுத்துகிறோம். அப்படி இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பொண்ணு அப்படிலாம் இருக்குது, செல்லமாக வளர்த்துட்றாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவே அதட்டுவாங்க, எனக்கு செய்ய வேண்டியது செய்ய பண்ண அப்படின்னு. அதே முறையை போகிற இடத்துலையும் செயல்படுத்துறதுக்கு முயற்சிப்பாங்க. ஆனால் பெரியவங்க சொல்லும்போது அதை எடுத்துக்க மாட்டாங்க. மாமனார் சொல்கிறாரு, மாமியார் சொல்கிறாரு. ஆனால் இதே ஒரு சட்ட ரீதியான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்குரிய புரிவுகளும் கிடைக்கும், புரிதல் கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா.